அன்பிய கூட்டத்தின் நற்செய்தி பகிர்வு 7 படிநிலைகளில் 5வது நிலை இறை வார்த்தை அடிப்படையில் அனுபவ பகிர்வு. இறை வார்த்தை அன்பியங்களின் துருப்பு சீட்டு. நற்செய்தியானது அன்பியங்களுடைய பிரச்சனைகளோடு உரசி பார்க்கப்படுகிறது என்கிறார் இறையலார் லியோனார்ட் போப். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நற்செய்தியானது இன்று நாம் வாழ்கின்ற சூழலிலே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் ஊற்றாகவும் வாழ்வின் புது அர்த்தங்களையும் தெளிவுகளையும் புது பொலிவையும் புது சக்தியையும் புது ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை தன்மயப்படுத்த வேண்டும், தன்மயமாக்கிக் கொள்ள வேண்டும். வந்து பாருங்கள் என்று சொன்ன இயேசு இன்றைய நாளிலே என்னை தனிப்பட்ட விதத்திலே நெருக்கமாக அழைத்து என்னிடம் பேசினார், இந்த செய்தியை என்னிடம் சொன்னார் என்பதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 20:18 உயிர்த்த இயேசுவை கண்ட மகதல மரியா தன் சீடர்களிடம் சென்று ஆண்டவர் தமக்கு சொன்ன யாவற்றையும் அவரிடம் எடுத்துச் சொன்னார் என்பதை கேட்ப நாமும் மகதல மரியாளைப் போல ஆண்டவர் நம்மிடம் பேசியதை பிறருக்கு எடுத்துச் சொல்லிருக்கிறோம், பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பகிர்வானது நம்பிக்கை அனுபவ பகிர்வாக அமைய வேண்டுமே ஒழிய பிறருக்கு போதிக்கின்ற போதனையாகவோ சொற்பொழிவாகவோ விவாதமாகவோ நீண்ட நேர பேச்சுக்களாகவோ மறையுரையாகவோ அமையக்கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய விதத்திலே நாம் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிரப்பட்ட அனுபவங்கள் நாம் விரும்பியதாக இருக்கலாம் அல்லது விரும்பாததாக இருக்கலாம், நமக்கு வேண்டியதாக இருக்கலாம் அல்லது வேண்டாதாக இருக்கலாம், சரியானதாக இருக்கலாம் தவறானதாக இருக்கலாம். அதை பற்றி அங்கு விவாதிக்காமல் ஒவ்வொருவருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். கூட்டம் முடிந்தவுடனேயே நாம் இந்த 2வது நிலையில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது என்னவென்றால், உண்மையிலேயே பகிர்ந்தவர்கள் தங்களது தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்களா அல்லது பிறருக்கு போதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய பகிர்வு அமைந்ததா? எல்லாரும் பகிர்ந்து கொள்வதற்கு போதுமான நேரம் ஒதுக்கப்பட்டதா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவர் பகிர்கிற பொழுது அதை மற்றவர்களால் தெளிவாக கேட்க முடிந்ததா என்பதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த இறை வார்த்தை அனுபவ பகிர்வை நாம் நடத்த வேண்டும்.